ஃபர்ஸ்ட் போட்ட ரெண்டுமே வார்ம் அப் செட்டு. இப்ப போறதா ஒர்க்கிங் செட்டு. 3ஆவது செட்டு, அடுத்து 4ஆவது செட்டு ஒர்க்கிங் செட்டு. ஆன்ல இருக்கு, அப்படியே இருக்கட்டும். நீ பாட்டு கட் பண்ணி விட்டுறாத. பெஞ்ச பின்னாடி தள்ளினியா? ஈசென்ட்ரிக்ல கண்ட்ரோல் பண்ணி, ஈசென்ட்ரிக் கண்ட்ரோல். இது வந்து லாஸ்ட் செட்டு. 20 கூட போட்டுருவோம். 20 போட்டுருவோம். இன்னொரு 5 போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் போடுற 2 செட்டு அது வந்து வார்ம் அப் செட்டு. அதாவது வெயிட் கம்மியா வச்சு போட்டுக்கோங்க. அடுத்து போடுற 2 செட்டு வந்து ஒர்க்கிங் செட்டு. அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட்டை நல்லா புஷ் பண்ணி போட்டுருங்க. எப்பயுமே வெயிட் புஷ் பண்ணி போடும்போது பின்னாடி ஒரு ஆள் ஸ்பாட் பண்றதுக்கு வந்து எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க இருந்தாதான் அவங்களுக்கு சேஃப்டியா போட முடியும். அவங்க இல்லைன்னா இன்ஜுரியா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால வந்து பின்னாடி எப்பயுமே ஒரு ஸ்பாட்டர் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லேட்டரல் ரைஸ் போடுமா? அடுத்து வந்து லேட்டரல் ரைஸ் போட போறோம். லேட்டரல் ரைஸ் வந்து எப்படின்னா, நார்மலா எல்லாரும் போடுறது நார்மல் லேட்டரல் ரைஸ் எல்லாரும் எப்படி போடுவாங்கன்னா நின்றுட்டு இப்படி. இது நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அதுல மொமெண்டம்லாம் கட் பண்ணிட்டு இதுல போட போறோம். எப்படின்னா இன்க்ளைன் பெஞ்ச் அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உங்க ஃபுல் பாடி அப்பர் பாடியை ஃபுல்லா இதுல சாய்ச்சி வச்சுக்கோங்க. ஷோல்டரை வந்து பின்னாடி ரிட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே லேட்டரல் ரைஸ் எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 7.5 லாஸ்ட் செட் போட்டு முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து அப்ரைட்ரோ. 1 ஈசென்ட்ரிக்ல வந்து ஸ்லோவா இறங்க. எப்பயும் 2 3 4 செட்டு. வெயிட் வந்து கொஞ்சம் நான் ஹெவியாவே போட்டுக்கிறேன். ஹெவியா போட்டு 15 ரெப்பு. அப்ரேட்ரோ போடும்போது கேபிள் அப்ரேட்ரோ லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்பர் பாடியை மட்டும், அப்பர் லிம்பை மட்டும் பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியேங்கோ. அப்ரேட்ரோ போடும்போது எப்பயுமே இப்படி திரும்பி நில்றா. கையை மேலதுக்கு ஃபுல்லா மேல. இந்த கிரிப்பு இந்த லெவல்ல வந்து எப்பயுமே கையை வச்சுக்கோங்க. இறக்கும் போது இந்த லெவல்ல இறக்கிட்டு மேல இருக்கும் இந்த லெவல். இதை டைட் பண்ணக்கூடாது. இதை மட்டும் வந்து மேல இருக்கணும். கீழே அரை மேல இருக்கு. முடிஞ்சா பாரு. அந்த சைடு வந்து பேக் மட்டும் தெரிஞ்சு, ஃபேஸ் தெரியல. அதான் இந்த சைடு எடுக்கிறோம். கடைசி செட்டு அரேடல் ஃபிளைஸ் போட போறோம். அதே மாதிரி தான். வெயிட்லாம் நான் கூட்டவே இல்லை, ஒரே வெயிட் தான். 5 கிலோலே 20 ரெப்பா 4 செட்டு. நீ 3 செட்டே போதும். என்ன போட போறோம்னா ஃபேஸ் ஃபுல்ஸ் தான் போட போறோம். அதே வந்து கொஞ்சம் வித்தியாசமா போட்டு பார்ப்போம். ஃபேஸ் ஃபுல்ஸை வந்து எப்பயும் நின்றுட்டு போடுவோம்ல. நின்றுட்டு போடும்போது என்ன பண்ணுவோம்னா இப்படி இழுத்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுவோம் எல்லாருமே. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை உட்காந்துட்டு போட போறோம். உட்காந்துட்டு போகும்போது மொமெண்டம் கட் ஆகும். நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் போறீங்கன்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொமெண்டம் கட் பண்ணி போட ட்ரை பண்ணுங்க. அப்படி போட்டிங்கனாலே மசில் நல்லா ஃபீல் ஆகும். அதை நான் போடுறேன். நீங்கள் கீழே உட்காந்து போகிறனால வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும் கீழே உட்காந்து போடும்போது. அதனால நம்ம கேபிள் கிராஸ் ஓவரில் தான் போட போகிறோம். ஸோ வெயிட் வந்து ஹெவியாகவே போட்டுக்கோங்க.